मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम। शम्माए बज़ में हिदायत पे लाखों सलाम। फलिल्लाहिल हम्दु रब्बिस समावाति रब्बिल अर्दि रब्बिल आलमीन वलहुल किब्रियाउ फिस समावाति वल अर्दि वहुवल अज़ीज़ुल हकीम। वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि तय्यिबीन व अस्हाबिहि ताहिरीन वन्नासि अजमाईन। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शअनि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम। नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக இன்னுரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்லாஹ் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் நம்மை வந்து அடைய இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் உதித்த அந்த மாதம், நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத்தாக அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறான். நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? நபியை உங்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம். ரஹ்மத் அப்படின்னு சொன்னாலே அது நபி தான். ரஹ்மத்துன்னு சொன்னாலே அது நபி தான். புரிஞ்சா? ஆகையினால அல்லாஹ் யாருக்கெல்லாம் ரப்பாக இருக்கிறானோ, அல்லாஹ் யாருக்கெல்லாம் ரப்பாக இருக்கிறானோ அந்த அனைத்துக்கும் நபி அவர்கள் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள். அல்லாஹ் யாருக்கு ரப்பு? அகில உலகத்துக்கு ரப்பு, ரப்புல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றோம் இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல ரஹ்மத்துல்லில் ஆலமீன்ங்கறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எப்படி நபி அவங்கள ரஹ்மத்துல்லில் ஆலமீன், இந்த ஆலங்களுக்கெல்லாம் ரஹ்மத். ஆலம்னா என்ன? ஆலம்னு சொன்னா என்ன? ஆலம்னு சொன்னா உலகம், ஆலமீன் சொன்னா உலகங்கள். எத்தனை உலகம் இருக்கு? எத்தனை உலகம் இருக்கு? 18,000 ஆலங்கள் இருக்கு. இதுல 18,000 ஆலங்கள். அதை மூன்றா பிரிக்கிறாங்க. ஆலமே ஷஹாதா, ஆலமே அம்ரு, ஆலமே பர்சக். ஆலமே ஷஹாதானா என்ன? இப்ப நாம இந்த வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த உலகம், கண்ணால பார்த்து உணரக்கூடிய உலகம், இது ஆலமே ஷஹாதா. இந்த உலகத்துக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஹ்மத், இந்த உலகத்துக்கும் நபி அவங்க ரஹ்மத். ஆலமே அம்ருனா என்ன? ரூஹ், இஷ்க், ஹியால். ரூஹ் இருக்கும், இஷ்க் இருக்கும், ஹியால் இருக்கும். அதை உணர முடியும், பார்க்க முடியாது. அதை உணர முடியும், பார்க்க முடியாது.
புரிஞ்சா? உங்கள் மேலே நான் ரொம்ப அன்பு வச்சுக்கிறேன், எங்கே காட்டுங்க, காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்படி ஒரு உலகம் இருக்கு. புரிஞ்சா? ரூஹு நாம் உணரத்தான் முடியும். வர்றாரு, போறாரு, எடுக்கிறாரு, நடிக்கிற, குடிக்கிறாரு, படுக்கிறாரு, தூங்குறாரு, ரூஹு இருக்கு. இல்லைன்னா அவர் பாட்டு கிடப்பார், இல்லைன்னா அவர் பாட்டு கிடப்பார். அப்போ அப்படி ஒரு உலகம் இருக்கு. அதுக்கு பேர், அந்த உலகத்துக்கும் நபி அவர்கள் ரஹ்மத். அதனால தான் ஆலமீன்னு சொன்னான்ல. எப்படி தனக்கு எதை அல்லாஹ் சூட்டி கொண்டானோ, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன் அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்லும் பொழுது தனது ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்றான்? ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ஆலங்களுக்கெல்லாம் ரஹ்மத். எல்லா ஆலமும், ஆலமே பர்ஸக், கனவுலகம், கபூர் உலகம். கனவுலகம், கபூர் உலகம். கனவுல காண்றாரு, எல்லாத்தையும் கனவுல காண்றாரு. அது என்ன செய்யாது, நமக்கு வெளிப்படையில் தெரியலைன்னா கூட அது என்ன இருக்கு, கனவுக்கு ஒரு வசன் இருக்கு, ஒரு வசன் இருக்கு. கனவுல மாடு என்ன செய்யுது, வேகமாக துரத்திட்டு வர்ற மாதிரி கனவு காணுவார். திடீர்னு முடிஞ்சு பார்த்து மூச்சு வாங்குறாரு. என்னங்க, மாடு விரட்டிக்கிட்டு வந்துச்சுங்க. கனவுல தாங்க விரட்டுச்சு, ஏங்க நேரில் மூச்சு வாங்குறீங்க? கேட்க முடியுமா? நேரில் மூச்சு வாங்குவார். மூஞ்சி பார்த்தா அரண்டு போய், என்ன கெட்ட கனவுங்க, ஒரு கெட்ட கனவுங்க, அப்படியே வந்து பிடிச்சிருச்சுங்க கருத்தை. கனவு தானே. இப்போ அதை பற்றி விளக்க முடியாது. அதை பற்றி கனவுனா என்ன, பர்ஸக்னா என்ன, கபருனா என்ன, அதை பற்றி விளக்குறதுக்கு நான் இங்கே வரல. அது தனி விளக்கம். கபருனா என்ன, அது வைக்கிற இடம் தான், மையத்தை கொண்டு போய் வைக்கிற இடம் கபரு. அதுக்கப்புறம் அது பர்ஸக்ன்ற ஏரியாவுக்கு போயிடாது. அந்த ரூஹ் எங்கே போயிடும்? பர்ஸக்கு போயிடும். என்னப்பா, அது நல்லடியானா இருந்தால் அது சுகபோகமான வாழ்க்கை இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நபி அவங்க குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய, ஹதீஸ்ல சொல்றாங்க, பூமி என்ன செய்யுது, அழைக்குது, கபர் அழைக்குது. இந்த பூமிக்கு மேலே நடந்தவனே நீ தான் எனக்கு பிரியமானவன், வா நான் உன்னை எப்படி கவனிச்சுக்கிறேன், புது மாப்பிள்ளையை போன்று கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, அந்த கபர் அழைக்குது. அதே போல பாவியான மனிதனாக இருந்தா, இந்த பூமியில நடந்தவன்லே நீ தான் எனக்கு ரொம்பவும் வெறுப்புக்குரியவன், நீ வா நான் உன்னை எப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கபர் அழைக்குது. கொண்டு போய் வச்சுட்டாங்க கபர்ல. அதே கபர்ல ஒரு 4 மாசம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு வேற ஆளுக்கு என்ன செஞ்சு அடிக்கிட்டாங்க. இப்போ எப்போ அந்த வேதனை எந்த ஆளுக்கு? ஒரு நல்லடியாரை அங்கே அடக்கியிருக்கிறாங்க, ஒரு நல்லடியாரை அங்கே அடக்கியிருக்கிறாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு பாவியான அடியான அங்கே அடக்கிட்டாங்க. இப்போ அந்த கபூர்ல வேதனை நடக்குமா, இல்லை அந்த கபூர்ல சந்தோஷம் நடக்குமா? கபருங்கிறது வேற. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் அந்த கபர் என்ன செய்யும், நல்ல அடியார்களுக்கு பறந்து விரிந்து கொடுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே பாவியான அடியார்கள் வந்தா ஒரு எலும்பு, ஒரு விழாவினுடைய எலும்பு மற்றொரு விழா எலும்போடு சேர்த்து கூட அளவுக்கு என்ன செஞ்சிடும், அது நெருக்கிடும்னு சொல்றாங்க. இப்போ அந்த கபரு நெருக்கமாக இருக்குமா இல்லை விசாலமா இருக்குமா? புரியுதா? கபருன்ற சாப்டர் அது வேற, கபருன்ற சாப்டர் அது வேற. சட்டையை அவுத்து போடுறோம் பாருங்க, சட்டையை அவுத்து போடுறோம். இந்த சட்டை அவுத்துக்கு சரி, அது எங்கே நினைச்சிருக்கிறாங்க, பாக்கானா பிஷா போயிருக்கிறாங்க போல தெரியுது, இஸ்திஞ்சா போயிருக்கிறாங்க போல தெரியுது. சட்டை இங்கே தான் மாட்டியிருக்கு, அபா இங்கே தான் மாட்டியிருக்கு. கலட்டி போடுற இடம் இங்கே, இருக்கிற ஆளு வெளியில. அதுபோல கொண்டு போய் மையத்தை வைக்கிற இடம் கபரு, ஆனா அது போற இடம் வேற. அதுதான் அது போலதான் என்ன செய்யுது, அந்த இடத்துல 6 மாசம் கழிச்சு வேற மையத்தை அடக்கிட்டா கூட அந்த மையத்து நல்லடியானாக இருந்தா அதுக்கு நல்ல சுகபோஷமான வாழ்க்கை, சொர்க்கத்தினுடைய உணவு, சொர்க்கத்தினுடைய தென்றல் காற்று எல்லாம் அந்த கபருல வீசாது, பர்சக்குல வீசும். புரியுதா? தீமை செய்த அடியானாக, பாவம் செய்த அடியாக இருந்தா வேதனை அந்த கபர்ல இல்ல, பர்சக்குல வேதனை. ஏன்னா அந்த கபரு 1000 கபர்ல என்ன செஞ்சாச்சு, 1000 பேர் அடக்கியாச்சு ஒரே கபர்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்துல இருந்து இது வரைக்கும் எத்தனை மையத்தை அடக்கியாச்சுங்க? புரியுதா? ஹைர், எதுக்கு சொல்ல வர்றேன், எல்லா ஆழங்களும் இருக்குது. 18,000 ஆழங்கள், அதை 3ஆ பிரிச்சுட்டாங்க. அந்த 3 ஆழங்களுக்கும் அல்லாஹ் எப்படி ரப்பாக இருக்கிறானோ அதுபோன்று அத்துணை ஆழங்களுக்கும் நபி அவர்கள் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள். அத்துணை ஆழங்களுக்கும் நபி அவர்கள் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள். அந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீனுடைய உம்மத்துல அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்தான். அந்த உம்மத்துல எத்தனையோ நபிமார்கள் கேட்டு கிடைக்காத பாக்கியம்,
மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய ரஹமத்து இவ்வளவு பறந்து விரிந்து போயிருக்குது, இப்படி ஒரு நபி வருவாங்கன்னு சொல்றியே, அந்த நபியில என்னைய ஒரு நபியாக. நீங்க ஏற்கனவே வந்துட்டீங்க, சரி அந்த நபியினுடைய உம்மத்துல என்ன ஒரு உம்மத்தாவாவதாக்கு. தன்னுடைய நுபுவத்தை என்ன செய்யறாங்க, வாபஸ் கொடுக்கறாங்க. நான் நபியா இருக்க விரும்பல, அந்த நீ எந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த பலாபலன்களை சொல்றியோ, அவங்களுடைய மகிமைகளை சொல்றியோ, அந்த நபியினுடைய உம்மத்துல சாதாரண உம்மத்தாவாவது என்ன ஆக்கிடு என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அல்லாஹ் நீங்க முந்தினவங்க தான் சொல்லிட்டு நீங்க வந்துட்டு என்ன செஞ்சிட்டீங்க, முந்தி வந்துட்டீங்க, உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுடுச்சு, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, உலுல் அஸ்ம்ல கட்டுப்பட்ட நபியா போயிட்டீங்க, திருப்பி அதில் வர முடியாது. நுபுவத்தை கேன்சல் பண்ணிட்டு போறாங்க இந்த உம்மத்துல வர்றதுக்கு. ஆனா நாம எந்த விதமான முயற்சியும் இல்லை, எந்த விதமான தர்காஸ்தும் இல்லை. அல்லாஹ் கொண்டு வந்தான் நம்மள. எதை இழந்த நம்ம, எதை கொடுத்த நம்ம, எதையும் கொடுக்கல, எதையும் இழக்கல. அல்லாஹ் தஆலா நம்மளை இந்த உம்மத்துல கொண்டு வந்துட்டான். அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துல கொண்டு வந்துட்டான். எவ்வளோ பெருமைப்பட வேண்டிய விஷயம், அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்துல எல்லா மக்களையும் கூட்டு போயிடுவாங்களாம். அப்போ சொர்க்கம் அவ்வளோ ஆரவாரமா இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, வருவாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஒரு இஹ்சான் நான் செய்யட்டுமா? சொர்க்கம் காமிலான இடம், இங்க என்ன இஹ்சான் இருக்கு? சொர்க்கம் காமிலான இடம், என்ன தேவை? இஹ்சான் எப்போ தேவைப்படும்? நம்மளுக்கு எதனா முடியலன்னா ஒருத்தர் செஞ்சா சரி, அங்க எல்லாமே முடியும். அங்க எல்லாமே, இதை எடுத்து கொடுக்க முடியல, ஏறி எடுக்க முடியலப்பா, கொஞ்சம் அதை எடுத்து கொடுப்பா, போய் எடுத்து ரொம்ப நன்றிப்பா சொல்றோம். நம்மளால ஒரு முடியாத காரியத்தை ஒருத்தர் நமக்கு செஞ்சு கொடுத்தா அவருக்கு நன்றி சொல்றோம். முடியாம காரியம் இருக்குது, அவர் பாவம் வயசானவர், அவருக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம், அவர் இஹ்சான் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அங்க முடியாத காரியம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சொர்க்கத்துல முடியாத காரியம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பாக்குறீங்க, ஆப்பிள் மரத்தை சாப்பிடலாமா அப்படின்னு தோணுன உடனே வந்துடும் பக்கத்துல. இப்ப நம்ம பாக்குறோம், காஷ்மீர் ஆப்பிளுங்கிறான், ஆஸ்திரேலியா ஆப்பிளுங்கிறான், அமெரிக்கா ஆப்பிளுங்கிறான், கிரீன் ஆப்பிளுங்கிறான், என்னென்னமோ ஆப்பிள் சொல்றோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு பாருங்க. அதுபோல சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிள் நீங்க ஒரு பக்கம் கடிச்சா ஒரு டேஸ்ட், மறுபக்கம் கடிச்சா வேற டேஸ்ட். அவ்வளோ என்ன செய்யும், எது தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்போ நிறைவேறும். அப்படி ஒரு சொர்க்கம், அது காமிலான இடம். அங்க வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் ஒரு இஹ்சான் செய்யட்டுமா? என்ன இஹ்சான் செய்ய போறீங்க சொர்க்கத்துல ஜிப்ரீல, சொல்லுங்க. சொல்றாங்க, உங்க உம்மத்துல ஒரு நபர் நரகத்தில் இருக்கிறார். அந்த சுகத்தெல்லாம் விட்டுடுவாங்க. அந்த சொர்க்கத்துல அந்த சுகவாசியா வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில வந்துருவாங்க. உடனே என்ன செஞ்சிருவாங்க, சஜிதால விழுந்து, யா அல்லாஹ், என் உம்மத்துல யாருன்னு பார்க்கல, ஒரு உம்மத்து எங்கேயோ என்ன செய்யறாரு, நரகத்துல மாட்டிக்கிறாரு. யாரு, எவரு, என்ன ஆதார் அட்டை, யாரு, இந்த ஏரியா, எதுவும் இல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்க உம்மத்துல ஒரு உம்மத், அவ்வளவுதான், வெளியில வந்துட்டாங்க. சொர்க்கத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. சஜிதால விழுவுறாங்க, யா அல்லாஹ், என் உம்மத்துல ஒருத்தர் என்ன செய்யறாரு, நரகத்துல கிடக்கிறாரு, அவர் எப்படியாவது வெளியில கொண்டு வந்துரு. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், எந்திரிங்க, என் உம்மத்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன், எந்திரிங்க, நான் பொறுப்பேற்று. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே நான் கொடுப்பேன், நீங்க அதை பொருந்திக்குவீங்க. அப்படின்னா என்ன, நீங்க எதை பொருந்திக்குவீங்களோ அதை தான் நான் செய்வேன் நபியே. நீங்க எதை பொருந்திக்குவீங்களோ அதை தான் நான் செய்வேன், நீங்க கவலைப்படாதீங்க. உங்க உள்ள கவலைப்பட்டா அது எனக்கு தாங்காது, உங்க உள்ள கவலைப்பட்டா அது எனக்கு தாங்காது. அதனால நான் என்ன செஞ்சிடறேன், அவர் வெளியில கொண்டு வந்துடுறேன். வெளியில கொண்டு வந்துடும். கேட்பாங்க, அப்ப எல்லாரையுமே நான் என்ன செஞ்சேன், கோழி அடகாக்கும் இல்லையா, அப்படியே என்ன செய்ய, ரெண்டு ரெக்கையும் அப்படியே விரிச்சு அதுக்குள்ளேயே குஞ்சுங்களை அப்படியே கூட்டிகிட்டே போவோம். அதுபோல் நபி அவங்க என்ன செய்வாங்களாம், சொர்க்கத்துக்கு எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அப்போ கேட்ப, நான் எல்லாரையுமே கொண்டு வந்து சேர்த்துட்டேனே, எப்படிப்பா நீ ஒரு ஆள் தப்பிச்சு, எப்படி நீ ஒரு ஆள் தப்பிச்ச? யா ரசூலல்லாஹ், நான் உலகத்தில் வாழ்கிற காலத்தில் அசரு தொழுகிறேன்னா அல்லாவுக்கு என்ன குறை வந்துட போகுது அப்படின்னு நான் நினைச்சேன். உங்களுக்கே தெரியாம சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் அல்லாஹ் தஆலா என்ன விழ வச்சுட்டான். உங்களுக்கே
தெரியாம அல்லாஹ் தஆலா என்ன விழ வச்சுட்டான். பாருங்க, அதாவது நபிக்கு தெரிய வந்தா காப்பாத்திடுவாங்க, நபிக்கு தெரியாமையும் அல்லாஹ்வால செய்ய முடியும், நபிக்கு தெரியாம அல்லாஹ்வால செய்ய முடியும். அப்புறம் நபி கஷ்டப்படுவாங்களே கவலைப்படுவாங்களேன்னு அல்லாஹ் தஆலா தான் காட்டி கொடுக்குறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட சொல்லி அனுப்புறான். வேற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன தெரியும், புரியுதா? அப்படி என்ன செஞ்சாங்க, உம்மத்துக்காக வேண்டி நம்மளை பார்க்காமலேயே நபி அவங்க நம்ம மேல இஷ்க வச்சாங்க. அப்படிப்பட்ட உம்மத்துல அல்லாஹ் தஆலா நம்மளை கொண்டு வந்தான், அப்படிப்பட்ட உம்மத்துல அல்லாஹ் தஆலா நம்மளை கொண்டு வந்தான். என்ன சுக்ர் செய்ய முடியும் நபிக்கு, என்ன சுக்ர் செய்ய முடியும் நபிக்கு? அப்போ அந்த நபி மேல நாம அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு இஹ்சான் செய்யணும்னு சொன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு என்ன அல்லாஹ் நியமத்தாக கொடுத்தானோ அதை நினைச்சு பாருங்கங்கறான். அதை நினைச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன நியமத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தானோ அதை நினைச்சு பாருங்க. நம்மளுக்கு கொடுத்த நியமத்திலே மிக உயர்தரமான நியமத்துன்னு சொன்னா அது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பேரே பாருங்க எவ்வளவு அழகான பேர். அந்த பேரை இதுவரைக்கும் யாரும் நபிக்கு முன்னாடி வச்சது கிடையாது. அரபு உலகத்துல நபிக்கு முன்னாடி அரபு உலகத்துல முஹம்மதுன்ற பேர் கிடையாது. நபிக்கு முன்னாடி அந்த மக்கள்லாம் ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்றாங்க. ஜாஹிலியான்னா அறிவு கெட்டவங்க கிடையாது, பயங்கரமான புலமை வாய்ந்தவர்கள். அரபுல பயங்கரமான புலமை. குர்ஆன் எழுதுற குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இறக்குறான். அப்படியே குர்ஆன் மாதிரியே ஒரு ஆள் என்ன செய்யறான், அப்படியே கவிதை எழுதி கொடுக்குறான், நானும் எழுதுவேன் இது மாதிரின்னு சொல்லி. அந்த அளவுக்கு புலமை பெற்றவங்க அரபியில, அறிவில்லாதவங்க கிடையாது. அரபியர்கள்ட்ட இருந்து தான் உலகத்தில் இப்ப இருக்கக்கூடிய எல்லா கலைகளும் வந்துச்சு. மேத்தமெட்டிக்ஸ் எங்கிருந்து, அல்ஜிப்ரா எங்கிருந்து வந்துச்சு, எல்லாமே அரபு உலகத்துல இருந்து தான் வந்துச்சு. புரிஞ்சா? அறிவற்றவர்கள் அல்ல, ஈமான் இல்லாம இருந்தாங்க. அதனால தான் ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொன்னாங்க. அப்போ இந்த பேரு முஹம்மதுன்ற அந்த பெயரு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்படி ஒரு முஹம்மதுன்ற ஒரு பேர் இருக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? அல்லாஹ் மறைச்சே வச்சிருந்தான். ஏன்? செலக்டட் ஃபார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி அதை செலக்ட் பண்ணிட்டான். வேற யாருக்கும் அதை காட்ட மாட்டான். அது அறிவுலையும் உதிக்காது. அறிவுலையும் ஹமீத யஹ்மதுல இருந்து வந்தது அந்த வசன். ஹமீதன்னா புகழ்ந்தான், முஹம்மதுனா புகழப்படக்கூடியவர்னு அர்த்தம். அப்ப அவங்க எதுக்கு தகுதியானவங்க? புகழப்படக்கூடியதுக்கே தகுதியானவங்க. புகழ்ந்து புகழ்ந்தாம நம்ம எவ்வளவு புகழ்ந்தாலும் நபிக்கு என்ன செய்யாது, அது ஈடாகாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், உங்களை நம்ம உங்களுடைய கீர்த்தியை நம்ம உயர்த்திட்டோம். வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய கீர்த்தி, உங்களுடைய உயர்வு, உங்களுடைய சங்கை இதை நாம உயர்த்திட்டோம். இவங்க சொல்றாங்களே நீங்க கவலைப்படாதீங்க நபியே. அவன் என்ன சொன்னா, சூனியக்காரன் சொன்னா, பைத்தியக்காரன் சொல்றான், நவுது பில்லா என்னென்னமோ சொன்னா. அல்லாஹ் தஆலா உடனே ஆயத்தை இறக்குனா, நபியே நீங்க கவலைப்படாதீங்க, நான் என்ன செஞ்சேன், வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய கீர்த்தியை, உங்களுடைய கண்ணியத்தை நாம உயர்த்திட்டோம். உயர்த்தப்பட்டது நபியினுடைய கண்ணியம். நாம புகழ்வதினால் நபிக்கு புகழ் அல்ல, புகழப்பட்டவர்கள் நபி அவர்கள், புகழ்ந்தவர்கள் நாம் ஆகினோம், நமக்குத்தான் புகழ் கிடைக்கும். நபிக்கு என்னமோ நாம புகழ்ந்ததுனால புகழ் கிடைக்க போறதில்லை. ஏன்னா அல்லாஹ் அவர்களுடைய புகழை என்ன செஞ்சிட்டான், உயர்த்திட்டான். அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா கலிமா கூடுமா கூடாதா? முதல்ல என்னதான் சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ். ரெண்டாவது தான் முஹம்மது ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்படிதானே வருது. ஏன் ரெண்டாவது நபியினுடைய பேரை கொண்டு வந்தான்? எல்லாம் இஷ்க ரீதியா யோசனை பண்ணி பாருங்க, நபியின் மீது உள்ள காதல் ரீதியா யோசனை பண்ணி பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுவானா? லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொன்னா அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான நிலைமையில என்னுடைய ஹபீபினுடைய பெயரை நீ சொல்லு. எடுத்த உடனே உன்னுடைய அழுக்கு பொருந்திய பொய் பேசின, புறம் பேசின நாவால என் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை சொல்லாத. அது என்னுடைய நபிக்கு கேவலம். உன்னுடைய நாவால என் நபி பேரை சொல்லாத. நீ முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. உன் பாவத்தை மன்னிச்சு உன்னை பரிசுத்தமானவன் ஆக்கிடுவேன். அதுக்கப்புறமா என் நபியினுடைய பேரை நீ சொல்லு. பரிசுத்தமானவர்கள் மூலமாகத்தான் நீ என்ன செய்யணும், நபி அவர்கள் புகழப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எப்படி வச்சுட்டான் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க,
யா அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் நீ ஒவ்வொரு கீர்த்தியை கொடுத்துருக்குற, ஒரு தனிப்பட்ட ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்குற, எனக்கு நீ என்ன கொடுத்த? ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயம் கொடுத்துருக்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கையிலிருந்து பேக்கெட்டில் கையை விட்டு எடுத்தாங்கன்னு சொன்னால் அப்படியே வெள்ளையாக இருக்கும். பைலா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அப்படியே ஒயிட்டாக இருக்கும். எது மேலே வச்சாலும் என்ன செஞ்சோம்? சுகம் கிடச்சிடும். முடியாதவங்க மேலே கை வச்சா சுகமாயிடுவாங்க. அது போல் என்ன செஞ்சிச்சு? அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தான். அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? குஷ்டரோகிகளுக்கெல்லாம் ஷிஃபா கொடுப்பாங்க. மரணித்தவர்களே உயிர்ப்பிக்க செய்வாங்க. மரணித்தவர்களையே உயிர்ப்பிக்க செய்வாங்க. மசீஹ் அவங்களுக்கு பேரே என்ன குர்ஆன்ல? மசீஹ். மசீஹ்னா தடவக்கூடியவர். அவங்க தொட்டு தடவுனாங்கன்னா சரியா போயிடும். தொட்டு தடவுனாங்கன்னா சரியா போயிடும். அப்படி ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு மாதிரி தனிப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தான். அதுபோல யா அல்லாஹ் எனக்கு நீ என்ன தனிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துருக்கிறியா அப்படின்னு அல்லாஹ் தஆலாட்ட நபி அவங்க கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல்லமா துகிர்த்தமாயி, எப்பெல்லாம் நான் நினைவு கூறப்படுவேனோ அப்பெல்லாம் நபியை நீங்களும் நினைவு கூறப்படுவீங்க. எப்பெல்லாம் நான் பேசப்படுறேனோ, நான் புகழப்படுறேனோ, அப்பெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? பேசப்படுவீங்க, புகழப்படுவீங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்றீங்க அத்தஹியாத்துல. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு தொழுகையிலையும் நாம என்ன செய்றோம்? பாங்களையும் நம்ம சொல்றோம், தொழுகையிலையும் நம்ம சொல்றோம், எல்லாத்துலயும் நபியை பத்தி நாம சொல்லிக்கிட்டே இருப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்து, முஹம்மது ரசூலுல்லாஹ் 12 எழுத்து, 12 12 24 எழுத்து, 24 மணி நேரமும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி அல்லாஹ் அவங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? புகழ வச்சிருக்கிறான். நாம புகழ்ந்து என்ன நடக்க போகுது? நாம புகழ்ந்தா நாம தான் புகழுக்குரியவர்களாக ஆகும். நாம புகழ்ந்தா நாம தான் புகழுக்குரியதாகும். நபியை புகழ்வதற்கான ஒரு மாதம் நம்ம கிட்ட வந்திருக்கு. நபியை புகழ்றதுக்கு என்ன நீங்க புகழ்ந்தாலும் அது புகழ்ச்சி இல்லை. என்ன நீங்க புகழ்ந்தாலும் அது புகழ்ச்சி இல்லை. சொல்லுவாங்க, அளவு கடந்து நபியை புகழக்கூடாது. அளவு என்ன சொல்ற? நீ சொல்லு பாப்போம். எவ்வளவு? 10 அடியா, 15 அடியா, 100 அடியா? என்ன அளவு? எந்த உம்மத்துல யாரை நீங்க எடுத்துக்காட்டாலும் நபியை அல்லான்னு சொல்ல மாட்டாங்க. நபிய அல்லாஹ்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. புரிஞ்சா? அல்லாஹ் அல்லாஹ் தான், ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் தான். அல்லாஹ் அல்லாஹ் தான், ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் தான். அதுதான் உலக மக்களுடைய ஈமான். அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து நபிக்கு யாரும் கொடுக்க போறது இல்லை. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து அல்லாஹ் அல்லாஹ் தான், ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? ஆகையினால நபியை புகழணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபியை புகழ்வதற்காக வேண்டி யார் ஒரு திர்ஹத்தை செலவு செய்கிறாங்களோ உஹது மலையை தர்மம் செஞ்ச நன்மை அவங்களுக்கு கிடைக்கும். மௌலூது ஷரீஃப் ஓதுறோம் நம்ம பள்ளியில் இன்ஷா அல்லாஹ். இந்த 12 நாளும் ஓதுவோம். இதுக்காக வேண்டி என்ன செய்ய? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி மௌலூது ஷரீஃப் ஓதப்படுது, அவங்கள பற்றி புகழ் மாலை பாடப்படுது. பா என்னென்ன பாட்டு, என்னென்ன நாத் ஷரீஃப் எடுத்தீங்கன்னு சொன்னா அப்படி நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நுஅமான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா, புரிஞ்சா? நிறைய சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு திண்டு கட்டி கொடுத்துருக்காங்க. உட்கார்ந்து புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. உட்கார்ந்து புகழ்ந்து கவிகளை என்ன செய்வாங்க? எழுதி எழுதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது நபி அவங்க கேட்பாங்க. புரிஞ்சா? சொன்னா தொலா அல் பதுரு அலைனா மின் சனியத்தில் வதா. எங்களுக்கு என்ன செஞ்சிச்சு? ஒரு பதுரு நிலவு சனியத்தில் வதா, வதா என்ற அந்த பள்ளத்தாக்கிலிருந்து எங்களுக்கு ஒரு பதுரு நிலவு உதயமாச்சு. சொல்றாங்க, படிக்கிறாங்க. மதீனா முனவ்வராவுக்குள்ள ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ட்ராகும் போது மதீனத்து மக்கள் என்ன செய்றாங்க? இந்த பாட்டை பாடி வரவேற்கிறாங்க. இந்த பாட்டை, இந்த கவிதையை பாடி என்ன செய்றாங்க? வரவேற்கிறாங்க. அதெல்லாம் கூடும். சில பேர் எல்லாத்தையுமே சவட்டு மேனிக்கு குர்ஆன்னா என்ன தெரியாது, ஹதீஸ்னா என்ன தெரியாது, புகாரி அவன் பார்த்ததே கிடையாது. எதனா ஒன்று வாயில வந்தது, அதுல இருக்குதா, இதுல இருக்குதுன்னா என்ன பண்ண போற? என் கூட சேர்ந்து ஓத போறியா? என் கூட சேர்ந்து ஓத போறியா? நீ ஒரு காலம் ஓத முடியாது. அல்லாஹ் உன்னை ஓத விட மாட்டான். ஒரு காலம் நீ ஓத முடியாது. உள்ளத்துல நபியை பத்தி உண்டான அழுக்க வச்சுக்கிட்டு நீ நபியை புகழ முடியாது. கேட்கிறாங்க கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்கள்கிட்ட, நான் நல்லவனா கெட்டவனா, நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அவன் தன்னை நல்லவன் தான் சொல்லுவான். நான் என்னங்க பாவம் செஞ்சேன்னு கேட்பான். ஒட்டுமொத்த பாவத்தின் உருவமாக இருந்துக்கிட்டு அவன் என்ன கேட்பான்?
நான் என்ன பாவம் செஞ்சேங்க அப்படின்னு அப்போ என்ன செய்யறாங்க, தன்னை தானே நல்லவன் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். திருடனும் தன்னை தானே என்ன செய்யறான், நல்லவன் நினச்சிருக்கிறான். கொலைகாரன் தன்னை தானே என்ன செய்யறான், நல்லவன். என்ன ஏப்பா அப்படி கொலை செஞ்ச? அவன் அழகா ஒரு கட்டுரை சொல்லுவான், ஒரு கதை சொல்லுவான். எனக்கு இப்படி இருந்துச்சு, எனக்கு யாரும் உதவி செய்யலை, அதனால தான் நான் போய் என்ன செஞ்சேன், திருட போனேன், அந்த அம்மா குறுக்க வந்துருச்சு, கழுத்தை அறுத்துட்டேன். என்ன சொல்லுவான்? அது அவன் அப்படியே சொல்லும் போது நம்மளுக்கே இறக்கம் வர்ற மாதிரி சொல்லுவான். அதனால அவன் செஞ்சது நல்லதா? அவன் செஞ்சது நல்லதா? அப்போ தன்னை தான் நல்லவனா கெட்டவனா எப்படி முடிவு பண்றது? ஒருத்தன் எல்லாமே தன்னை நல்லவன்னு சொல்றானே, ஒருத்தன் தன்னை தானே நல்லவன்னு சொல்லிக்கிறான். அப்ப யாரு நான் நல்லவனா இல்லையா, அல்லாஹ்வுடைய சமூகத்துல நான் நல்லவனா கெட்டவனா என்று நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கமும் அவர்கள் மீது முஹப்பத்தும் உனக்கு இருக்குமானால், இன்னக மின் அஸ்ஈதா, நிச்சயமாக நீ சீதேவிகளில் கட்டுப்பட்டவன். உனக்கு அப்படி இல்லை, நபி மேல ஸலவாத் சொல்ற பழக்கமும் இல்லை, நபியின் மீது முஹப்பத்தும் இல்லை, நபியின் மீது முஹப்பத்தும் இல்லை. இன்னக மின் அஷ்கியா, நீ மூதேவிகளில் கட்டுப்பட்டவன். நீனே தெரிஞ்சுக்க, நான் சீதேவியா இல்ல மூதேவியான்னு. புரியுதா? ஆயினால் என்ன செஞ்சுக்கணும், சீதேவியாக ஆயிடும். நபியினுடைய அந்த புனிதமான பெயர் நம்ம நாவல உதிச்சுக்கிட்டே இருக்கணும். நபியினுடைய அந்த புனிதமான பெயர் நம்ம நாவல உதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மத்தா ஸா, கியாமத் எப்போ வரும், கியாமத்து எப்போ வரும்? நபி அவங்க கேட்டாங்க, அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கிறீங்க, எப்போ வரும்னு கேட்குறீங்களா, தயாராக இருக்கிறீங்களா, என்ன செஞ்சு வச்சுருக்கிறீங்க? என்கிட்ட ஒன்றும் அப்படி இல்லை. என்ன சொன்னாங்க? என்கிட்ட ஒன்றும் அப்படி இல்லை, தொழுகை ஒன்றும் இல்லை, நோன்பு ஒன்றும் இல்லை, ஜக்காத் ஒன்றும் இல்லை, அந்தளவுக்கு பெரிய அமல்லாம் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. சரி, என்னதான் வச்சுக்கிறீங்க? அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் என் கல்புல இருக்கு, அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் என் கல்புல இருக்கு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ மஅன் மன் அஹப்ப, ஒருவன் யாரை நேசிக்கின்றானோ அவர்களோடையே இருப்பான் சொர்க்கத்துல. உள்ளமெல்லாம் குளிர்ந்து போய் ஆனந்த கொண்டாட்டம் சஹாபாக்களுக்கு மத்தியில வந்துருச்சு. ஏன்னா சஹாபாக்கள் உள்ளத்துல நபியை தவிர வேற யாருமே இல்லை, நபியை தவிர வேற யாருமே இல்லை. அதனால அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம், நபியை மட்டும்தானே நம்ம விரும்புறோம். அப்ப நபி எங்க இருப்பாங்க? சொர்க்கத்துல. நபி கூட நாமளும் இருப்போம், நபி கூட நாமளும் இருப்போம். பாருங்க, உள்ளத்துல முஹப்பத் வைப்பதனுடைய எவ்வளவு பெரிய பெருமதி. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க அந்த சஹாபி, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என்னதான் வச்சுக்கிறீங்க? கியாமத்தை ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்குறீங்களே, என்ன வச்சுக்கிறீங்க? அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் என் கல்புல இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் எவ்வளவோ தெளிவா சொல்லிட்டு போறாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். இன்னும் எந்த அளவுக்கு சொல்ல முடியும்? ஒருத்தர் மூமினாகவே ஆக முடியாது எப்போ என்னுடைய முஹப்பத் அவருடைய உள்ளத்துல அவருடைய மனைவி பிள்ளைகளை விட, அவரை விட, அவருடைய காசு பணத்தை விட எப்போ என்னுடைய முஹப்பத்தை உள்ளத்துல அதிகமாக இருக்குமோ அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டார், அவர் மூமினாக ஆக மாட்டாரு நபி சொன்னாங்க. என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல? நாம மூமினா இல்லையா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பொருந்திக்குவான், நாமெல்லாம் மூமின். நபியினுடைய பேரை கேட்டா ஃபித்ரத்தி அது என்ன சொல்லுவாங்க, ஆதத்தி முஹப்பத். நபியை பத்தி யாருன்னா ஒன்று சொன்னா வரிஞ்சு கட்டிட்டு போயிடுவோம். யாருன்னா ஏதாச்சும் தவறாக சொன்னான்னு சொன்னா என்ன செஞ்சிருவோம்? அமெரிக்காவினுடைய தூதரகம் உடைபடும், உடைஞ்சிச்சு. இன்ன வரைக்கும் என்ன செய்யறான்? ஜெமினி பிரிட்ஜ் மேல ஆளு போலீஸோட நிக்கிறான். காரணம் என்ன? நபியை பத்தி ஒருத்தன் சொல்லிட்டான். உலக மக்கள் ஒன்னு சேர்ந்து போய் அமெரிக்கா தூதரகத்தை என்ன செஞ்சிச்சு? தாக்குச்சு. ஏன்? நபியை பத்தி அந்த அளவுக்கு நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னா கூட உள்ளத்துல ஈமானுடைய பிரதிபலிப்பு, ஈமானுடைய பிரதிபலிப்பு. என்னடா சொன்ன, யாரடா சொன்ன, எங்களுடைய ரசூலுல்லாஹ்வை யாரா சொன்ன? அவன் பள்ளியாச பக்கமே வந்திருக்க மாட்டான். ஆனா அவன் மூமின், அவன் மூமின். அவ்வளவுதான். அந்த உள்ளத்துல அந்த ஈமானுடைய அந்த வேகம், ஈமானுடைய அந்த வித்து, பாடா கிளம்புடா, வண்டியில ஏறிடா, அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்பி வந்துட்டான். புரியுதா? அதனால அல்லாஹு தஆலா நபியினுடைய உம்மத்துல கொண்டு வந்தான். அந்த நபியின் மீது முஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மளை ஆக்கி நபியோடையே நம்மளை அல்லாஹு தஆலா வாழ வைப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.